அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்முடைய நிலைமையை, நம்முடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாள்ல இருக்கோம். அதாவது வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திக்ஃபார் ஓதுறது தான். இஸ்திக்ஃபார்ல ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கு. ஆனா இந்த ஒரு இஸ்திக்ஃபாருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. நாம் விரும்பக்கூடிய ஒரு சொந்த வீடா இருக்கட்டும், ஒரு வாகனமா இருக்கட்டும், அல்லது திருமணமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், அன்பு, பாசம் இப்படி நம்ம எதை விரும்பினாலும், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார் அப்படின்னா, அது இந்த இஸ்திக்ஃபார் தான். ஏன்னா, இந்த இஸ்திக்ஃபார்ல அல்லாஹ்வினுடைய 2 அழகான திருநாமங்கள் இருக்கு. முதல்ல இஸ்திக்ஃபார் ஓதுறதே நம்முடைய வாழ்க்கையில மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தும். இது ரொம்ப சாதாரணமான ஒரு அமல் தான். ஆனா சக்தி பெற்ற அமல்ல தலைமையான ஒரு அமல். யார் இஸ்திக்ஃபார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில நிறைய மேஜிக் மிராக்கள் நடக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். ரசூலுல்லாவும் நிறைய ஹதீஸ்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹதீஸை கவனிங்க. யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க. யார் இஸ்திக்பார தொடங்குறாங்களோ அவங்களுடைய துன்பத்திலிருந்து அவங்க வெளிவர்றதுக்கான ஒரு வழி அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேலும் இஸ்திக்பார் ஓத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்குவான். அது மட்டும் கிடையாது. இஸ்திக்பார் ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய துஆக்கள் உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படும். நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் உடனே கபூலாகும். மேலும் இஸ்திக்பார ஓதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நற்செய்திகள் குவியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யாருடைய பட்டோலையில் இஸ்திக்பார் அதிகம் உள்ளதோ அவங்களின் மீது நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய துஆவும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய பரக்கத்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்ம எல்லோருமே இஸ்திக்பார அதிகப்படுத்தணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 200 முறை ஓதிக்கிட்டாலே போதுமானது. நம்முடைய அத்தனை துன்பங்கள்ல இருந்தும் நமக்கு வெளிவரதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். மேலும் நம்முடைய துஆக்கள் நிராகரிக்கப்படாது. இப்போ நம்ம 5 முறை ஓத வேண்டிய அந்த இஸ்திக்பார் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச இஸ்திக்பார் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. இதுல அல்லாஹ்வினுடைய ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற சிறந்த திருநாமம் இருக்கு. அதனால தான் இந்த இஸ்திக்பாருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. இந்த இஸ்திக்பாரை 5 முறை ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய துஆக்கள் உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படுது. இந்த ஒரு இஸ்திக்பாரை 10 முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது. மேலும் இந்த இஸ்திக்பாரை இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி 10 முறை சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நாள் முழுக்க அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நலவா தான் நடக்கும். நம்ம பாவத்தின் பக்கம் போக மாட்டோம். நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. அப்போ நமக்கு நடக்கிற எல்லாமே நலவாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த இஸ்திக்பாரை நம்ம சொல்லும் போதெல்லாம் ஷைத்தான் தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறானாம். நாள் முழுக்க நான் இந்த அடியாரை கெடுத்தேனே, இரவுல இந்த இஸ்திக்பாரை சொல்லி இவன் மாறிட்டானே, அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னிச்சிருவானே அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டுக்குவானாம். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வெல்லாம் நடக்குது பாருங்க இந்த இஸ்திக்பார் சொல்றதுக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையில இஸ்திக்பார் ஓதுறத ஒரு அங்கமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையவே இஸ்திக்பார் ஓதுறதுக்காக நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே யாரெல்லாம் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களோ, என்னோட வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடந்துராதா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோருமே இந்த இஸ்திக்பாரை நீங்கள் அதிகப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இந்த இஸ்திக்பார் ஓதும்போது எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அப்படியே உங்களுடைய துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே என்கிட்ட எத்தனை நபர்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அத்தனை நபர்களுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே பங்கு போட்டு பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். மறுமை நாளில் மட்டுமல்ல இவ்வுலகிலும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.